இந்த லேபுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு? Approximately 1.5 crores. 1.5 கோடி. இது ஒன்லி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தானா இல்லை கேம்பஸ் இருக்கிற யார் வேணாலும் லேர்ன் பண்ணலாம்? கிரியேட்டிவ் ஃபீல்டுக்குள்ளே வரேன்னு நினைக்கிற எல்லாருமே வந்து தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சர் வந்து எப்படின்னா ட்ரோன்ஸ் வந்துட்டு ஹியூமனோட ஒர்க்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணாது தான், பட் வந்து ஹியூமனோட ஒர்க்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க சார். ஆனால் உள்ள இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி அதில் ஸ்கில்லும் கொடுத்து அதை காம்படேட்டிவாக அவங்களை ப்ரிப்பேர் பண்ணி இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களே டெவலப் பண்ணதா? ஆமாம் சார், ஃபுல் நாங்களே டெவலப் பண்ணுவோம். ஹார்ட் டிசீஸ் ப்ரெடிக்ஷன் அப்படின்னா வந்து ஹார்ட் டிசீஸை இது பண்ணுமா? இந்த மாதிரி ஹேக் அந்த விஷயத்தெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம் சார். ஆட்டோமேட்டிக் கம்யூனிகேஷன் யூனிட் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஹலோ டியூட்ஸ், நம்ம இப்போது ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு லேபில் இருக்கோம். நெக்ஸ்ட் டெக்னாலஜி எல்லாருமே யோசிக்க வேண்டிய டெக்னாலஜி ஏஆர், விஆர் அண்ட் இஆர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜியை இங்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. க்ரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரெயின் ஆன ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க தான் இப்போ உங்கள்கிட்ட நம்ம பேச போகிறோம். ஹலோ. Hello sir, good morning. Good morning. How are you? Fine sir. So how was everything? Everything going good sir. Good. So, which department you are actually? Final year AIDS sir. Final year Artificial Intelligence and Data Science. Good. So, why you selected AI? Interested in AI sir. Did you feel that are you comfortable with these studies? Yeah. What are you doing here in this lab? சார் ஆட் ஆனாக இப்போ நான் அனிமேஷன் கோர்ஸ் பண்ணிருக்கேன் சார். இந்த லேபில் வந்து நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் அண்ட் தென் 2D அனிமேஷன், 3D அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம் சார். அண்ட் எடிட்டிங் கூட. இங்கே எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஓனாக சேனல், நாங்கள் காலேஜ் சேனல் ரன் பண்ணி நாங்களே எல்லா ஒர்க்ஸுமே பண்ணிகிட்ருக்கோம். பர்சனலாக நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்காக ஒரு செல்ஃபாக நான் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஒரு 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 ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா? எஸ் சார், நான் இப்போ இங்கே வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் இப்படி தான் 2D பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணிகிட்டு இருக்கப்போ எனக்கு நம்ம இப்போ பீப்புள்ஸை வச்சு ஷூட் பண்ணுறத விட இன்ட்ராக்டிவாக வந்து பீப்புளுக்கு ஒரு சோஷியல் அவேர்னஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துச்சு. அப்போ நானாக ஓனாக ஸ்கிரிப்ட் எழுதினேன். இப்போ வந்து உமன் ஹராஸ்மெண்ட் பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன் சார். இப்போ கோயம்புத்தூர்லலாம் ஒரு இன்சிடென்ட் நடந்தப்போ ஃபுல்லாக விக்டிமாக வந்து எல்லாருமே ப்ளேம் பண்ணாங்க. அப்போது நம்மளுக்கு ஒரு கொஷின் ரைஸ் ஆகும்ல. அப்போ எனக்கு அப்படி தோணுனப்போ நான் 2Dயில் ஏன் நம்ம இது பண்ணக்கூடாது, விக்டிமை வந்து யாரும் ப்ளேம் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம ஏன் சொல்லக்கூடாதுன்னு ஒரு கொஷின் வந்தப்போ நான் 2Dயில் ஸ்டார்ட் பண்ணேன் சார் அந்த ப்ராஜெக்ட். ஓனாக ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கு ஸ்டோரி போர்ட் க்ரியேட் பண்ணி இப்போ ஒரு 60% ஓரளவுக்கு ஸ்டேஜிங் வரைக்கும் முடிச்சோம். உமன் ஹராஸ்மெண்ட். ஸோ நான் ஏன் அதை வந்து சொசைட்டிக்கு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி யோசிச்சு நான் ஸ்கிரிப்ட் எழுதி 2Dயில் பண்ணிட்டு இருக்கேன் சார். நாங்கள் எல்லாமே டீமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அதில். ஓகே, இந்த லேபில் வந்து எத்தனை பேர் இப்போ ரெகுலராக வந்து ஒர்க் பண்ணுறாங்க? எங்கள் டீமில் இப்போ 2D டீமில் வந்து ஒரு 7 மெம்பர்ஸ் இருக்கோம் சார். ஓகே, ஓவரால் எத்தனை பேர் இது யூட்டிலைஸ் பண்ணுறாங்க? 30 to 35 ஏஆர் லேபில் எங்கள் பேட்சில். உங்கள் பேட்சில் 30 பேருக்கு மேலே ட்ரெயின் ஆகுறாங்க. ஸோ எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இது ஒன்லி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தானா இல்லை கேம்பஸ் இருக்கிற யார் வேணாலும் லேர்ன் பண்ணலாம்? கிரியேட்டிவ் ஃபீல்டுக்குள்ளே வரேன்னு நினைக்கிற எல்லாருமே வந்து தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். What's your name? Nehastri from IT department. IT department. Yes sir. IT department நல்லா இருக்கா இங்கே? Yes sir. Well. எதை பற்றி சொல்கிறீங்க? So they're having experienced faculties. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. Yes, sir. ஏன் இந்த கொஷின் கேட்டேன்னா, நார்மலாக இப்போ கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கில் வந்து ஃபேக்கல்ட்டி கிடைக்கிறது கஷ்டம். இப்போ எனக்கு தெரியும் இது. இப்போ உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் வச்சுருக்கு உங்களுக்கு. Experienced faculty. எவ்வளோ பேர் இருப்பாங்க டிபார்ட்மெண்ட்டில்? So something 15 to 20 faculties. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஓகே, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்காங்க. Yes sir. நல்லா சொல்லித்தராங்க. Yes sir. கோச்சிங் நல்லா இருக்குது. Well coaching sir. கரண்ட் டெக்னாலஜிலாம் லேர்ன் பண்ணுறீங்களா? Yes sir, we are learning current technologies. இந்த லேபில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? Here I am learning about AR VR animations. ஓ, ஏஆர் அனிமேஷன்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன ஸ்கில்லிங் கோர்ஸா? Yes sir, skilling course learn பண்ணிட்டு. ஓகே ஓகே, இது எப்படி எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்களா? ஸோ தியரி கிளாஸு போகுது, அது போக நாங்கள் இது வந்து இன்ட்ரெஸ்டடாக வந்து எக்ஸ்ட்ரா கோர்ஸ் லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம் சார். வெரி குட். இப்போ இந்த லேபில் இந்த ஒரு லேப் மட்டும் தான் இருக்கா? இல்லை சார், எங்கள் காலேஜில் IoT லேப், இன்குபேஷன் சென்டர், EV லேப், ரொபோட்டிக் லேப், எல்லாமே நிறைய இருக்குது. இருக்குது சார். ஸோ யாருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அது அங்கே போய் படிக்கலாம். ஆமாம் சார். எக்ஸ்ட்ரா ஸ்கில்லிங் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. எஸ் சார். எக்ஸ்கியூஸ் மேம். Hi sir. ஹாய் மேம். ஹவ் ஆர் யூ? Fine sir. மேம், சூப்பராக இருக்குது லேபு. நீங்கள் இங்கே என்ன ரோல் மேம்? நான் ட்ரெயினராக இருக்கேன் சார். ட்ரெயினர். ஸோ எக்ஸாக்ட்லி. ஸோ கரெக்டான ஆளை தான் நான் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். லேப் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு இண்டஸ்ட்ரி மாடல் தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஏன்னா ஹையர் அண்ட் சிஸ்டம் வச்சுருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. இந்த லேபுக்கு எவ்வளோ செலவாயிருக்குங்க? Approximately 1.5 crores. 1.5 கோடி. இது வந்து ஆக்சுவலாக சப்ஜெக்ட்லே கிடையாது, இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங்கு.
ஸோ இங்கே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து ட்ரெயின் ஆகுறாங்க? நியர்லி 20 to 30 மெம்பர்ஸ் வராங்க ஒரு பேட்சுக்கு. எஸ். இது என்ன மேடம் ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க? இது கூட ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஒர்க்ஸ் தான் சார். இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் இதில் சில கரெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே லேர்ன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க ரியல் டைமில் எடுத்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓ, இது வந்து நம்ம கேம்பஸோடைய இதுதான் இல்லைங்களா, மாடலிங்? நம்மளுடைய காலேஜ் கேம்பஸோட 3D மாடல். ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்களா அதை? ஓ, நீங்கள்? எஸ் சார், எங்கள் குரூப் தான் இது வந்து மாடல் டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. இன்னும் என்ஹான்ஸ்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர். எத்தனை பேர் இந்த டீமில் இருந்துறீங்க? லைக் ஒரு 7 to 8 ஒரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? சூப்பராக இருக்குது சார். ஆக்சுவலி இந்த ட்ரோன் லேபில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? சார் இங்கே ட்ரோன்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோங்க சார். இங்கே வந்து டிஃபென்ஸ், அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி ட்ரோன்ஸ் எல்லாத்துலேயுமே நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் ட்ரோனில் தான் ஒர்க் பண்ணுறோம். அதுலேயுமே ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சரில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோங்க சார். இதுக்கான ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் இதுக்கான ஃப்யூச்சர் வந்து எப்படின்னா, ட்ரோன்ஸ் வந்துட்டு ஹியூமனோட ஒர்க்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணாது தான், பட் வந்து ஹியூமனோட ஒர்க்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுவோங்க சார். வாட்ஸ் யுவர் நேம்ப்பா? கனிஷ்கா சார். கனிஷ்கா, சூப்பராக இருக்குது உங்கள் லேபு. ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது ட்ரோன் லேபு. எனக்கு இந்த லேபை சுற்றி பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃப்யூச்சரில் இந்த ட்ரோன் டெக்னாலஜி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃப்யூச்சரில் ட்ரோன் தான் நல்லா வேல்யூவாக இருக்குங்க சார். எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்துட்டு நம்ம சக்ஸஸ் பண்ணதுக்கு மெயின் காரணமே ட்ரோன்ஸ் தான். எக்ஸ்கியூஸ் மீ சார், உட்காரு. ஓகே, என்ன பயங்கரம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? சார் நாங்கள் ஃபஸ்ட்டு சிமுலேட்டரில் ஒர்க் பண்ணிட்டு அப்புறமேட்டு கிரவுண்டில் போய்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சார். அப்படி பண்ணால் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் சார், கொஞ்சம் நாலேஜும். ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ளையிங்கான சிமுலேஷன் பண்ணிட்டு ஓகே. இப்போ ஆக்சுவலாக என்ன ப்ராஜெக்ட்மா போயிட்டுருக்கு சார்? இப்போ வந்து நாங்கள் என்வாயன்மெண்டல் மானிட்டரிங் பேஸ்டாக வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் சார். அது எப்படின்னா வந்துட்டு ஏர் பொல்யூஷன்லாம் வரும்ல சார் அதிகமாக, அதை வந்துட்டு ஹியூமனுக்கு வந்துட்டு அது வந்து அஃபெக்ட் ஆகும்ல சார். அதை பேஸ்டு பண்ணிட்டு இப்போ வந்துட்டு இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரோன் பேஸ்டாக ஏர் பொல்யூஷன் தடுக்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் சார். ஓகே. ஸோ நீங்கள் அதை ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க? எஸ் சார். எப்படிமா இந்த லேபு? சார் இந்த லேப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்தோடனே எங்களுக்கும் எதுவும் தெரியாது சார். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சார் ஒவ்வொன்றா நாங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுட்ருக்கோம் சார். ஃபஸ்ட்டு எனக்கே வந்து இந்த ட்ரோன் பேஸில் எதுவுமே தெரியாது சார். வந்துட்டு மணிகண்டன் சார் எங்களுக்கு மென்டார் சார். அவங்க தான் வந்து சார் ஒன்று ஒன்றா வந்து எங்களுக்கு புஷ் பண்ணி கற்று தந்துட்டுருக்காங்க சார். ஹாய் சார். ஹலோ சார். நைஸ் மீட்டிங் யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். ஆக்சுவலாக இந்த இவ்வளோ பெரிய லேபு ஒரு ட்ரோன் டெக்னாலஜிக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ வெரி ஹாப்பி டு சி த மென்டார் ஆஃப் ட்ரோன் டெக்னாலஜி லேப். இப்போ இந்த லேபில் வந்து நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க சார்? சார் ஆக்சுவலாக இதில் நம்மக்கிட்ட ஒரு 7-8 கேட்டகரிஸ் ஆஃப் ட்ரோன்ஸஸ் இருக்குங்க சார். அப்ராக்சிமேட்லி பட்ஜெட் ஆஃப் 20 lakhஸில் மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட்டில் நம்ம இந்த லேபை ரெடி பண்ணியிருக்கோங்க சார். இங்கே நம்ம மேஜராக கான்சன்ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸஸ் இருக்குங்க சார். அது போக ஏர்க்ராஃப்ட்ஸ் இருக்குங்க, ரேசிங் ட்ரோன்ஸஸ் இருக்குது, ஃபோட்டோகிராஃபி ட்ரோன்ஸஸ் இருக்குங்க சார். இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரி சேலஞ்சஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இண்டிஜினியஸாக நம்ம காலேஜில் ட்ரோன்ஸ் எப்படி பில்ட் பண்ண முடியும், அதுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் நம்ம கொடுக்குறோம். ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் பில்ட் தேர் ட்ரோன்ஸ். ஓன் ட்ரோன்ஸ். எஸ் சார். அப்போ அந்த பேஸ்ட் ஆன் யுவர் கிளாஸ் வந்து ட்ரோன் அவங்களே பில்ட் பண்ணுறாங்க? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அவங்க பில்ட் பண்ண ட்ரோன்ஸஸ் வச்சு தான் நம்ம காம்பிடென்சி கொண்டு போகிறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட கேலிபர் எப்படி இருக்குது அப்படின்னு வேல்யூ பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஈவன் ஐஐடிஸோட என்ஐடிஸோட சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தான் 2-3 ஈவெண்ட்ஸில் நாங்கள் வின் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஃபண்டாஸ்டிக். நேஷனல் லெவல் ஈவெண்ட்ஸும் கூட. ஓ, ரொம்ப ஹாப்பி டு ஹியர். எஸ் சார். நிடார் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் சார். இது யார் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ட்ரோன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவங்க ப்ளஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஈவெண்ட்டுங்க சார். இதில் 6 lakh வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம் சார். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சருக்காக நம்ம டெவலப் பண்ண ட்ரோன்ஸுங்க சார். இண்டிஜினியஸாக ஸ்டூடெண்ட் டெவலப் பண்ண ட்ரோன் சார். நம்ம அகெயின் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரோன் பேஸ்ட் ஈவெண்ட்ஸ் போயிருந்தோம் சார், ஐடியாதான் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டில். அதில் 5 lakh ப்ரைஸ் வந்து நம்ம ஓன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 6%. அது எல்லாமே ஹார்ட் ஒர்க் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இம்போர்ட்டிங் ஆஃப் த நாலேஜ் டுவர்ட்ஸ் ஸ்கில் ட்ரைனிங் என்னவோ அதுக்கான ரெப்ளிகேஷன் சார். ரொம்ப ஃபண்டாஸ்டிக். நான் நினச்சேன் ஆக்சுவலாக ரூரல் பாயிண்ட் அப்படின்னும் போது என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு. ஆனால் உள்ள இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணி அதில் ஸ்கில்லும் கொடுத்து அதை காம்படிட்டிவாக அவங்களை ப்ரிப்பேர் பண்ணி, கண்டிப்பாக நீங்கள் என்ஐடி ஐஐடிக்கு காம்படிட்டிவாக நீங்கள் 6 lakhs பண்ணியிருக்கும் போது உண்மையிலே கண்டிப்பாக இந்த ஜோனில் இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி யாருக்கிட்டையும் கிடையாதுங்க சார். அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் தான் கம்ப்ளீட்டாக அதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து டே அண்ட் நைட் கம்ப்ளீட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் ஃப்ரீடம் கொடுத்துருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணுவாங்க சார். ஹாய், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது சார். டான்ஸ் ப்ராக்டிஸ் பார்த்துருக்கீங்க? ஆமாம், நீங்கள் அந்த ஸ்டடி ஆடிட்டோரியத்தில் இப்போ டான்ஸ் நீங்கள் தானே? அது நீங்கள் தான் என்கிட்ட பேசுறது இல்லைங்கம்மா.
ஃப்ரண்ட்டில் நின்று பேச அந்த என்ன வேறு மாதிரி இருக்கீங்க ஆள்? ஃபைன் ஆர்ட்ஸ் போயிட்டுருக்கோங்க சார். ஃபைன் ஆர்ட்ஸா? அன்றைக்கி உங்களை பார்த்துக்கு நீங்கள் பார்த்து பயங்கர மாடர்னாக இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஜாலியாக இருக்கலாம் கேம்பஸில் இல்லை? எஸ் சார். இப்போ ஸ்டடீஸை தவிர இங்கே என்னெல்லாம் இருக்குது சார்? ஸ்டடீஸை தாண்டி இங்கே வந்துட்டு நிறையா கிளப் இருக்குது சார். ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் லிட்ரேச்சர் கிளப், தமிழ் மன்றம், இந்த மாதிரி நிறையா கிளப் இருக்குது சார். அப்போ ஆட்டம் பாட்டம் கொண்டாடுறதுக்குலாம் குறைச்சல் இல்லை? இல்லை இல்லை சார், ஸ்டூடெண்ட்ஸோட டேலண்ட்டை வந்துட்டு வெளியில் கொண்டு வரதுக்காக எல்லா கிளப்புமே இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே என்னென்னாலும் எடுத்துக்கலாம். எஸ் சார். ஏன்னா நம்பவே முடியலமா உங்களை. நீங்கள் அன்றைக்கி நான் பார்த்துக்கோங்க அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நீங்கள் சிட்டி கல்ச்சரில் வேறு மாதிரி இருக்கிறீங்க. ஸோ இப்போ எங்கே ஜாலியாக ப்ராக்டிஸ் போகிறீங்களா? எஸ் சார். ஃபைனல்ஸாக போகிறீங்க, காம்படிஷன்ஸ் நல்லா கலந்துக்கிறீங்களா? எஸ் சார். ஹலோ எங்கே ஜாலியாக அப்படி லிஃப்ட்டில்? க்ரீன் மேட் ஸ்டுடியோ ஆடிஷனுக்கு போகிறேங்க ஏன்னா ரொம்ப பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கீங்க கேம்பஸ். இன்றைக்கி விசேஷமா சார்? இல்லைங்க சார், ஆடிஷன் பண்ணுறேன்னு சொன்னாங்க சார், அதனால தான் இன்றைக்கி க்ரீன் மேட் ஸ்டுடியோ இந்த மேலே இருக்குது இல்லையா, ARVR லேபில் இருக்கிறதா? ஆமாங்க சார். ஸோ பயங்கர மாடர்னாக இருக்கீங்க, எல்லாம் அலௌடு? சார் அலௌடு தாங்க சார். ஜாலியாக இருக்கலாம். சார் நம்ம ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கக்கூடிய IoT சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் இருக்கும். இங்கே வந்து பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ரியலிஸ்டிக்காகவே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்குது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே சூப்பராக அவங்க ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் பேஸ்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஏதோ சோலார் பேஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் சில பேர் சில ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்ட்ஸான போயிட்டுருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலே எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஹாய் சார், ஐம் நவீன்ராஜ் சார். நவீன்ராஜ், ஹாப்பிப்பா, ரொம்ப ஹாப்பி, சூப்பராக உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ரியலிஸ்டிக்காக. உங்கள் பேர்? விக்னேஸ்வரா சார். ஓகே, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு சார்? EC. நீங்கள்? EC டிபார்ட்மெண்ட் சார். இது என்ன ப்ராஜெக்ட் என்னன்னு சொல்லுங்கள். அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கு, ஹெல்த்தியாக இருக்குன்னு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா எதுக்கும் ஸ்ப்ரே பண்ணுறது இல்லை பெஸ்டிசைட்ஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற பிளான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த இலக்க பொட்டேட்டோக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் ஆக இலை வச்சுருந்தீங்களா? ஆமாம் சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெஸ்டிசைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணோம்னால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பவரும் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடினோ மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம் சார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ESP32 கேம் மாடியூல் ஃபார் கேப்சரிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம் சார். தென் வந்து பார்த்திங்கன்னா ரிலே மாடியூல்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பம்ப் கனெக்ட் பண்ணி அதை இந்த டேங்க்கில் போட்டு வச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து முன்னாடி போகும் ரோவர், ஒரு ஸ்டெடி ஃபோக்கஸாக இது வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி நாங்கள் இது பண்ணியிருக்கோம் சார். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களே டெவலப் பண்ணதா? ஆமாம் சார், ஃபுல் நாங்களே தான் டெவலப் பண்ணோம். இங்கேயே பண்ணது? எஸ் சார், இங்கேயே தான் பண்ணது. ஹாய். ஹாய் சார். சார், ஹவ் ஆர் யூ? ஃபைன். வாட்ஸ் யுவர் நேம்? ஹரித்ரா. ஹரித்ரா, எந்த டிபார்ட்மெண்ட்டுங்க? EC டிபார்ட்மெண்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பேருமா? கீர்த்தனா சார். கீர்த்தனா. இவங்க? வேதகர்ஷினி, கீர்த்தனா, ஹரிப்ரியா. என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க? ஹார்ட் டிசீஸ் ப்ரெடிக்ஷன் யூசிங் FL ஃபெடரேட்டட் லேர்னிங். ஹார்ட் டிசீஸ் ப்ரெடிக்ஷன் அப்படின்னா வந்து ஹார்ட் டிசீஸை இது பண்ணுமா? எங்கே எனக்கு இருக்கான்னு பாருங்கள், பார்க்கலாமா? ஓகே சார். என்ன பண்ணணும் நான்? ஸோ இது வந்துட்டு ஹேண்ட் பிளேஸ் ஆகிற மாதிரி வந்துட்டு 3 ஃபிங்கர் லிவிங். ஸோ இது வந்துட்டு உங்களோட ECG லெவலில் மானிட்டர் பண்ணும் சார். அப்புறம் கொலஸ்ட்ரால் லெவலையும் மானிட்டர் பண்ணுது. அண்ட் இது வந்துட்டு SpO2 ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணணும். இதுலேயும் ஃபிங்கர் பிளேஸ் பண்ணணும். ஸோ இது மூலிமா வந்துட்டு இங்கே டேஷ்போர்டில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணீங்க? இப்போ பேஷண்ட்ஸோட டேட்டாஸ் வந்துட்டு அன்ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் வந்துட்டு எடுத்துப்பாங்க சார். அந்த மாதிரி யாராலையுமே எடுக்க முடியாத அளவுக்கு டேஷ்போர்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பேஷண்ட்ஸ்க்கு வந்து 1 டே முன்னாடியே வந்துட்டு ஹார்ட் டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுற பாடி கண்டிஷனை ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டு சொல்லிடும் சார். ஸோ இது மூலிமா இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு டாக்டர்ஸ் வந்துட்டு பேஷண்ட்க்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. சூப்பர், குட் ப்ராஜெக்ட். ஹாய், உங்கள் பேருமா? மை நேம் இஸ் ஹரணி. தாரணி பிரியா. மோனிகா. ஓகே, எந்த டிபார்ட்மெண்ட் பண்ணீங்க? EC. இது என்னம்மா காலில் போட வேண்டியதெல்லாம் வந்து கையில் வச்சுருக்கீங்க? சார் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா வார் டைம்லலாம் வார் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் லேண்ட்மைன்ஸ்லாம் வந்து டிடெக்ட் பண்ணி சிலதெல்லாம் வெடிக்காமல் இருக்கும். அதை டிடெக்ட் பண்ணி அதை நமக்கு வந்து நம்ம சோல்ஜர்ஸ்க்கு முன்னாடியே சொல்லிடும். இந்த இடத்துல வந்து இந்த லேண்ட்மைன்ஸ் இன்னும் வெடிக்காமல் இருக்குது, இந்த மாதிரி மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்காக டிடெக்ட் பண்ணுறதான் எங்களோட ப்ராஜெக்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளியர் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் ஆன்டி மைன் டெக்னாலஜியா சார். இது மூலிமா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ஃபியூஸ் எலக்ட்ரிமீட்டருக்கு முன்னாடி இது அதுவே சார்ஜ் ஆகிக்கும் சார். வாட் இஸ் திஸ்? என்ன ஃபேன் சுற்றிட்டு இருக்கு? என்னது? வாட் இஸ் திஸ்? Digital twin of embedded system with real-time sensor mirroring. Digital twin of embedded system. Digital twin, latest technology. Yes sir. ஓகே, ஒரு எம்பெடட் சிஸ்டத்தில் டிஜிட்டல் மாடலில் டெவலப் பண்ணியிருக்கீங்க. என்ன ஒரு மோட்டர் மாடலா? ஆமாம் சார். இப்போ ஏதாவது அதில் டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு, ஃபால்ட்ஸ் ஏதாவது அக்யூர் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஸ்பீடு, டெம்பரேச்சர், அப்புறமா வோல்டேஜ், கரண்ட், இந்த பேராமீட்டர்ஸ்லாம் மெஷர் பண்ணி நம்மளுக்கு அதில் ஃபால்ட்ஸ் ஏதாவது அக்யூர் ஆயிருந்தால் அது காமிக்கும் சார். ஓ, டிஜிட்டல் ட்வினில் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம இப்போ ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கக்கூடிய
லேட்டஸ்ட் கரண்ட் டெக்னாலஜிக்கான ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், இவி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கும். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு அவங்ககிட்ட கேட்கலாம். சார் இது வந்து ஆட்டோமேட்டிவ் கம்யூனிகேஷன் யூனிட். இதை வந்து நம்ம கேன் அனலைசர் வச்சு யூஸ் பண்ணுறோம். அதாவது கண்ட்ரோலர் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இவி வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இவி வெஹிக்கிள் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்பீடு வேரி பண்ணியோ எப்படி பண்ணியோ நம்ம போயிட்டுருப்போம். நம்மளால் அந்த கம்பெனிக்காரங்களால் வந்து அதை எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்களால டோர் லாக் பண்ணுறதுலேருந்து லைட் ஆன் பண்ணுறதுலேருந்து போகிறது வரது எல்லாமே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதை அவங்களுக்கு பதிலாக இப்போ ஒரு ஹேக்கர் வந்து அதை ஹேக் பண்ணி முடித்தாங்க, ஹேக் பண்ணாங்க அப்படின்னா இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம், ஒரு 90ல் நம்ம போயிட்டுருக்குறோம். அப்படிங்கும்போது திடீர்னு அவங்க ஹேக் பண்ணவங்க வந்து பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க அப்படின்னா நம்ம கீழே விழுந்துரும், அதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஹேக் அந்த விஷயத்தெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம் சார். ஆட்டோமேட்டிக் கம்யூனிகேஷன் யூனிட் வச்சு யூஸ் பண்ணுவோம். நல்லா லேர்னிங் நல்லா இருக்கா? இங்கே நல்லா இருக்குது சார். ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. அதெல்லாம் சூப்பராக இருக்குது சார். ஒரு பட்சம் கிளாஸ் ரூமை தவிர எக்ஸஸாக லேர்ன் பண்ணுறீங்க, அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? அது எங்களுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி பார்த்துருக்கோம் சார். நம்ம கிளாஸ் ரூமில் லேர்ன் பண்ணுறது வந்து நமக்கு ப்ராக்டிக்கலாக எதுவும் தெரியாது. இங்கே நம்ம லேர்ன் பண்ணும்போது ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதிகமாக இருக்குதுங்கிறதுனால நமக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும். ஹாய் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா சார். என்ன பயங்கரமாக லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இது ஒரு பவர் ட்ரெயின் செட்டப்பை வந்து ஜூனியர் ஸ்கூல் டீச் ஓ, நீங்கள் ஆல்ரெடி ட்ரெயின்டா? ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். இது என்னப்பா இது? சார் இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு இவி பவர் ட்ரெயின் செட்டப் சார். நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற பேட்ரிஸ் அப்புறம் அதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஃபைனலாக கொண்டுட்டு வந்து செட் பண்ணி செக் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் சார். அப்புறம் செக் பண்ணி இந்த எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் ஸ்விட்சஸில் ஒவ்வொரு இதாக ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே ஒரு சைரன் அடிக்கும். அதாவது இப்படி ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன், ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணிங்கன்னா அதுக்கான ஃபால்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு என்டையர் செட்டப் வந்து அதில் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கீங்க. ஒரு இவி இன்னைக்கு கரண்ட் டெக்னாலஜி, ஸோ இதை படிக்கும்போது உங்களுக்கான ஃபீல் எப்படி இருக்குது சார்? நிறையா ஃப்யூச்சரில் எப்பயும் இவி தான் டேக் ஓவர் பண்ண போகுது, அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க சார். அதுவும் ப்ராக்டிக்கலாக படிக்கிறப்ப இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக